வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, டிஎன்பிசி மற்றும் பல்வேறு விதமான பொது தேர்வுக்கு தயார் தமிழக அரசின் சார்பில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் இலவசமாக வெளியிடுறாங்க. அதை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாமல் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியமானது. வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமடை. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுள் குரோம் அக்கௌண்ட். அதில் மேலே சர்ச் டைப் யூஆர்எல் இருக்கும். அதில் விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் டைப் பண்ணுங்க. அப்போ டைப் பண்ணது வரும். இதே மாதிரி பேஜ் தான் போனோம். இதில் கீழே பாருங்க, தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் .tn.government.in ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டில் கேட்கும். அது ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு கீழே பாருங்க, கேண்டிடேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே வாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் கேட்குறாங்க. உங்கள் நேம் என்னவோ கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் கேட்பாங்க, செகண்ட் லாஸ்ட் நேம் கேட்பாங்க. அது கரெக்டாக டைப் பண்ணிட்டுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே ஜெண்டர் கேட்பாங்க. நீங்கள் ஃபீமேலா மேலா டிரான்ஸ்ஜெண்டராக கேட்பாங்க. கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி, உங்கள் கம்யூனிட்டி என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே மாட்டுத்திறனாக கேட்பாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்பாங்க. மெயில் ஐடியும் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வாங்க. நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. அது நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்களுடைய யூசர் ஐடி கேட்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச யூசர் ஐடி டைப் பண்ணுங்க. யூசர் நேம், யூசர் ஐடி இல்லை, யூசர் நேம் கேட்பாங்க. யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்பாங்க. திரும்ப அதே பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. ரெஜிஸ்டர் கொடுத்த அப்புறம் உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் போயிருக்கும். இந்த மெயில் ஐடி உங்கள் யூசர் ஐடி இருக்கும். அந்த யூசர் ஐடி போட்டுக்கோங்க. அந்த யூசர் ஐடி காப்பி பண்ணிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு கீழே கேப்சா போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். எல்லாம் மேலே பாருங்கள், ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்கள், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. டேட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் மெட்டீரியல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் டவுன்லோட் ஆயிரும். எந்த டேட்டோ அந்த டேட்டுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உனக்கு வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.